இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே மாடுகளை திருடிச் சென்ற திருடன் போலீசில் சிக்கிவிடுவோமோ என்ற பயத்தில் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்ற சுவாரஸ்யம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகேயுள்ள ஞானியார் குடியிருப்பை சேர்ந்தவர் பட்டுராஜ். இவருக்கு சொந்தமான தோட்டம் புதுக்குளம் சந்திப்பு பகுதியில் இருக்கின்றது. இவர் இந்த தோட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட பால் மாடுகளை வளர்த்து தினமும் பால் கறந்து விற்பனை செய்து வருகின்றார். இந்நிலையில் பட்டுராஜ் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாடுகளில் 2 மாடுகள் திடீரென காணாமல் போனது. அதிர்ச்சி அடைந்த பட்டுராஜ் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனது மாடுகளை கண்டுபிடிப்பதற்காக அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் தீவிரமாக சோதனை செய்து வந்தார். இந்நிலையில் பட்டுராஜ் வழக்கம் போல் தோட்டத்திற்கு சென்றபொழுது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அவரது தோட்டத்தின் வாசலில் இருந்த வேலியில் ஒரு அட்டை கட்டப்பட்டிருந்தது. அந்த அட்டையில் உங்களது மாடு சங்கரன் குடியிருப்பு அருகே உள்ள புளிய மரத்தின் அடியில் கட்டப்பட்டுள்ளது. சரியான இடம் இட்டமொழி ரோடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே பட்டுராஜ் அந்த இடத்திற்கு வேகமாக சென்றார். அங்கு அவரது 2 மாடுகளும் கட்டப்பட்டிருந்ததை கண்ட மகிழ்ச்சியில் மாடுகளை அவிழ்த்து தனது தோட்டத்திற்கு அழைத்து வந்தார். மாடுகளை பட்டுராஜ் தீவிரமாக தேடி வருவதை அறிந்த திருடர்கள் அட்டையில் மாடு இருக்கும் இடத்தின் விவரத்தை எழுதி வைத்துவிட்டு மாடுகளை விட்டு சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாடுகளை திருடியவர்களே அவற்றை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அந்த இடத்தை மாட்டின் உரிமையாளருக்கு தெரிவித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது.